ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுங்க. அழகான பீச்சு, முத்துக்கூடான்னு பேர். முத்துக்கூடா பீச் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு அழகான ஒரு போட்டிங் படகு குடாமெலாம் இருக்குது. இங்கே வந்து படகுல ஏறி இங்கே இருக்க அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சுற்றி பார்க்கலாம். போட்டிங், இதில் போட்டிங்கில் போகிறதுக்கு 4 பேருக்கு போனால் 500 ரூபா, 8 பேருக்கு போனால் 900 ரூபா. ஓகே, இங்கே தான் வந்திருக்கோம். சுற்றி வர சீன்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பனை மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் வந்து டிடிடிசி மூலமாக நம்ம ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்து போட் ஹவுஸு. இப்போ இந்த ஏரியா வந்து இப்போ டெவலப்மெண்ட் வர்றாங்க இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் மூலமாக. இது வந்து இப்போ முதல்ல நீங்கள் பிச்சாவரம் போயிருப்பீங்க. சிதம்பரம் பக்கத்தில் இருக்க பிச்சாவரம் போனீங்கன்னா அலையாத்தி காடுகள் பார்த்துருப்பீங்க. இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது மாதிரி இப்போ இங்கேயும் வந்து அலையாத்தி காடுகள் நம்ம போகிறோம். நம்ம வந்து ஓகே, நான் உங்களை எல்லாம் சுற்றி காமிக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இன்னொன்று இதுக்கு எப்படி வழின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டையில் இருந்து அறந்தாங்கி வந்து ஆவுடையார் கோவில். ஆவுடையார் கோவிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டரில் இந்த பீச் இருக்குங்க. ஓகே, இப்போ டிடிடிசி அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாடு டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, அவங்க மூலமாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போகிறோம் நம்ம. ஓகே, இந்த படகுல பயணம் செய்கிறவங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் படகு கட்டணம் திரும்பப்படாது, படகு கொள்ளளவு, படகு இயக்குவர் உட்பட. ஓகே, மொத்தம் 20 மினிட்ஸ், 7 நிமிஷம் கூட்டி போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம படகு குளம் டிக்கெட் கவுண்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஆஃபீஸ் மேனேஜர் மிஸ்டர் பேர் அன்சாரி இருக்காங்க. அவர்கிட்ட வந்து சில கேள்வியெல்லாம் கேட்கலாம் நம்ம வந்து. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சரி, இதில் வந்து எப்படியெல்லாம் சவாரி பண்ணலாம், என்னென்ன பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்படுது இங்கே வந்து? இப்போ பேசஞ்சர் வந்து லைஃப் ஜாக்கெட் வந்துடும். லைஃப் ஜாக்கெட் கொடுப்பீங்க? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தான் அவங்க அனுப்பிவிடுவோம். ஓகே, அது மாதிரி ட்ரிங்க்ஸ் வரவங்களுக்கு அலோடு கிடையாது. ட்ரிங்க்ஸ் நாட் அலௌடு. அதாவது குடி போதையில் வர்றவங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. ஓகே, அப்புறம் அப்போ சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டோடைய அமௌண்ட் தான். அது 8 பேர் போகலாம் ஒரு போட்டில். ஒரு போட்டில் 8 பேர். ஓகே, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 900 rupees. 900 rupees. ஓகே, அப்புறம் இது 20 மினிட்ஸ் ட்ராவலிங். ஆமாம், 20 நிமிடங்கள் பயணம் பண்ணலாம். அதுக்கு 900 ரூபா. அப்புறம் வந்து 4 பேருக்கு கொண்ட போட்டுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து 40 நிமிடம் போனீங்கன்னா 1700 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இதான் சார்ஜஸ். சரி, வேற என்ன இங்கே சுற்றி பார்க்கலாம்? அலையாத்தி காடுகள் இருக்கு. ஆமாம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போட்டிங். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படியே வந்து கடலுக்கு போட்டிக்கு போயிட்டு வரும். கடலுக்கு உள்ளேயும் போகிறாங்க. ஆமாம், கடவுள். எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க இங்கேருந்து? இது வந்து 5 கிலோமீட்டர் ஆகும். 5 கிலோமீட்டர். ஆமாம், 1700. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்ஸ். உங்கள் பேட்டிக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ படகு குளம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அழகான செட்டு. போட்லாம் அழகாக நிற்கிது பாருங்கள். காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சி இங்கே தான் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்கேன். எதுக்குனாக்க தப்பி விழுந்தால் கூட இந்த ஜாக்கெட் காப்பாற்றி விட்டுறோம். நம்மளை மூழ்க விடாமல் காப்பாற்றி விட்டுறோம். நீச்சல் தெரிஞ்சால் பரவாயில்ல. எனக்கெல்லாம் கொஞ்சம் நீச்சல் தெரியும் அந்த காலத்தில். பட் நீச்சல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாட்டியாச்சுனாக்க இது உள்ள அமுக விடாது. ஓகே, உயிர் காப்பாற்றப்படும், தெரிஞ்சுக்கங்க. எப்படிங்க? ஓகே, எங்களுடைய போட்டு புறப்பட்டு விட்டது. இதுதான் முத்துக்கூடா ஸ்டேஷன். இதுதான். ஓகே, இது வந்து போட்டு புறப்பட்டது. இப்போ நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிறோம். அலையாத்தி காடுகள் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்துருப்பீங்க. இதய கணிங்கிற படத்தில் எம்ஜிஆர் சண்டை போடுவார். அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆமாம், ரொம்ப அழகாக சண்டை போடுவார். அந்த காட்சியில் எங்கே எடுக்கப்பட்டிருன்னு கேட்டாக்க பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், அதாவது பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில். இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து முத்துக்கூடா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து. பாருங்கள், இவ்வளோ அழகான சீன்ஸ்லாம் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன். ஆஹா, இதாங்க மேங்க்ரோவ். இந்த இடத்துலலாம் கடல் வந்து, அதாவது பேக் வாட்ரு,
கடலிருந்து வரக்கூடிய பேக் வாட்டரு இது வரைக்கும் இருக்கு. இங்கே தான் இந்த மேங்க்ரோவெல்லாம் அலையாத்தி காடுகள் சொல்கிறாங்களே அதெல்லாம் வேறு விட்டுருக்கு. இந்த இடத்துல ஆழம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு 8 அடி 6 அடி ஆழம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து. ஓகே, அடுத்து ஓகே இதை பாருங்க, இதுதான் நீர் காகம் பாருங்க, நீர் காகம் தெரியுதா? நீர் காக்காய், நீர் காகம் தெரியுதா? நீர் காக்காய். ஓ பறக்குது. ஓகே குட். சரி வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு காகம் பறக்குது பார்த்தீங்களா? இந்த நீர் காகம் பேருது வந்து. ஆமாம், எங்கெங்கே திட்டுருக்கோ அங்கெல்லாம் உட்காந்து இங்கே மீனை பிடிக்கிறது தான் வேலை. இது நீர் காகம்னு பேர். ஓகே, வாட்டர் க்ரோ பறக்குதா? ஓகே, இங்கே மீன் பிடிக்கிறாங்களா அவங்க? இறால் மீன் இங்கே வந்து இறால் மீன் நிறைய கிடைக்குதுங்க. அதான் இறால் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. இறால் மீன் பிடிக்கிறவங்கலாம் இங்கே வந்திருக்காங்க. இது கவர்மெண்ட் அனுமதியோட இறால் மீன் பிடிச்சு இதை வந்து விற்று அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் போக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல். பாருங்க, அலையாத்தி காடுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. தூரத்து தெரியுது பாருங்க, அதுதான் கடல். இது அலையாத்தி காடுகள், மாங்குரோ ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க. ஆமா ஆமா. இப்ப போட்டோ போடிட்டு இருக்கோம் நாங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. என்ன பாடல் கேட்டீங்கன்னா, பழைய கண்ணதாசன் பாடல். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும், அலையில்லாத வெள்ளம் வந்தாளாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும். ஹோய் ஹோய், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். அதாவதுங்க, என்ன கண்ணதாசன் சொல்றாருனாக்க, இப்ப அமைதியான நதியில ஓடிட்டு இருக்க ஓடம், இந்த ஓடம் வெள்ளம் வந்து என்ன ஆகும்? ஆடும். இப்ப இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியா போயிட்டு இருக்கு. ஆனா வெள்ளம் வராது தைரியத்துல போயிட்டு இருக்கோம் நாங்க வந்து என்ன ஆகும்? அதுதான் அழகா சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. தென்னை இளம் கீற்றினிலே, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் சென்றளது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. ஓகே, இப்ப தென்னை இளம் கீற்று சென்ட்ரல்ல அப்படியே தாளாட்டுறப்ப அப்படியே ஆடும் மெதுவா. அதுவே ஒரு புயலா என்ன ஆகும்? தென்னையே சாய்ச்சிரும். ஓகே, அதனால புயல் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பயந்து போகணும். ஓகே, அப்புறம் இன்னொன்னு சொல்ல பாருங்க. இந்த புல்லெல்லாம் வளைஞ்சு கொடுக்குது. புல் வளைஞ்சு கொடுக்கறதுனால அது என்னைக்குமே சாயாது. எவ்வளவு புயல் வந்தாலும் அது சாஞ்சு கொடுத்ததுனால அது புயல் ஓஞ்சோன்னு நிமிர்ந்து நிற்கும். ஆனால் தென்னை அப்படி இல்லை, தான்கிற கர்வத்தோட ஸ்டிஃபா நிற்கும். அதனால அடிச்சு போயிடுது. அதனால எப்பவுமே தான்கிற கர்வத்தோட நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வளைஞ்சு கொடுத்து போகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாயிண்ட் தான் அழகா சொல்றாரு கவிஞர் அவர்கள். ஓகே, இதைத்தான் பாட்டுல சொல்றாரு.
ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானழது. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானழது. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். அதனால எப்பவுமே தான்கிற கர்வத்தோட நிமிர்ந்து நிற்காம கொஞ்சம் நாளல் மாதிரி கொஞ்சம் வளம் கொடுத்து போனீங்கன்னாக்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தெரிஞ்சுக்கங்க, இதுதான் அந்த பாட்டோட தத்துவம். தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சு நடந்துக்கங்க. சரி, இப்போ நம்ம அலையாதி காடுகளோட அழகா பார்ப்போம். நம்ம பாருங்க, இப்போ நம்ம கடல் பகுதி வந்துட்டோம். இப்போ நம்ம கடல் பகுதி வந்தாச்சு பாருங்க. இதோட அலையாத்தி காடுகள் பகுதி முடியுது. இப்போ இது வரைக்கும் பேக் வாட்டர் முடியுது. அடுத்து சீ வாட்டர் வருது. சீ வாட்டர் பாருங்க, இப்போதான் கொஞ்சம் அலை கொஞ்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, படகு கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. இவனும் என் பேரனை கொஞ்சம் ஆடுறான். அங்கே கொக்கு நிற்குது பாருங்க. கொக்கு கொக்கு செய்வ கொக்கு கெண்ட மீனை கண்டு வேறதான் முடிச்சு இருக்கு. ஓகே, கடல் கடல் பார்த்து வந்தாச்சு. கடலுக்கே வந்தாச்சு நாங்க. கடலை பாருங்க, எங்க நோக்கினும் தண்ணீர் 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 தாங்க கடல். ஓகே, கடல்ல கடல்ல போறப்ப உண்மையிலேயே பாருங்க, என்ன மனம் அவ்வளவு அமைதியா இருக்கு. கடல் அமைதி தாங்க. பட் அலை இல்லாத கடல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும், நல்ல ஆனந்தமா இருக்கும். அலை வந்து ஒரு அளவோட வந்தா அழகா இருக்கும். பட் பெரிய அலை வந்து என்ன ஆகும்? அதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து மனதை என்ன அமைதியா இருக்க வச்சுக்கணும். தான் பிரின்சிபல். ஆரவாரம் இல்லாத கடல். அப்படி மெதுவா இப்ப நாங்க திரும்புறோம். எங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப டேர்னிங் பாயிண்ட் தான் திரும்பிட்டோம். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு பாருங்க எங்க போட் டிரைவர். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சும்மா ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம அலையாத்தி காடுகள் உள்ள போறோம் நம்ம. ஓகே, அலையாத்தி காடுகள். பியூட்டிஃபுல் சீன்ஸ். இதெல்லாம் நம்ம வீட்டில் தான் பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் இதுக்குன்னே வரணும். ஓகே, நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்தோம். நாங்கள் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா சரி பக்கத்தில் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குன்னு பார்த்தோம். சரி, முத்துக்கூடா இப்போ தான் வந்து புதுசாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். உடனே எடுத்தோம் வண்டியை, இங்கே வந்தாச்சு. இப்போ போட்டில் ஏறி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு புதுமையான அனுபவங்க. என்ன வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி புதுமையான அனுபவத்தை பெறுங்கள் நீங்களும். இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் லீவு நாள். நாங்கள் எங்கள் பிள்ளை கொட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பேரன். இதுதான் பேரன் பாருங்க. இந்த பாருங்க, மக்களுக்கு மோத காமிட்டா. இவருக்கு ஜாலி. இந்த மாதிரி கூட்டி வந்தா அவரு ஜாலியா இருப்பாரு இவரு. வச்சுங்களா? இந்த மாதிரி சுற்றுலா பயணங்கள் எதுக்குங்க? சுற்றுலா எதுக்கு வர்றோம்? நம்ம டெய்லியே பார்த்தீங்கன்னா மற்ற நாள் வார நாள் ஃபுல்லாக வந்து அலையிறோம். என்ன பிஸ்னஸ், ஆஃபீஸ் வேலை, இவ்வளோ டென்ஷன்லாம் நம்ம நீக்கி மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போக தான் இந்த மாதிரி டூருக்குலாம் வர்றோம் நம்ம. ஓகே, அதனால நீங்களும் நேரம் கிடைக்கிறப்ப இது மாதிரி வாங்க. நீங்கள் ஃபேமிலியை கூட்டி வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் அனுபவத்தை பிறருக்கு சொல்லுங்க, அவங்களும் வரட்டும். ஓகே, இந்த பாருங்க, இந்த மாதிரி காடெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்க முடியுமா? உங்கள் ஊரில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்
ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கடலை வரைக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ பேக் வாட்டர் வழியாக வந்து இப்போ தான் அலையாத்தி காடுகளுக்கு உள்ளே போக போகிறோம். இது அலையாத்தி காடுகள். இந்த மேங்கோர் ஃபாரஸ்ட் உள்ளே போக போகிறோம். இந்த மேங்கோர் ஃபாரஸ்ட் உள்ளே போக போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த போகிறப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு பாருங்க. பயமா இருக்கா? பயப்படாத. உள்ள இன்னொன்னு இருக்கு பாரு. இதெல்லாம் ஏதாவது காடுகள், அடர்ந்த காடுகள். இந்த அலையாத்தி காடுகள் எப்படி வளரும் கேட்டாக்க, இது உப்பு தண்ணியில் தான் வளரும். ஆழம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் வளரும். பாருங்க எப்படி இருக்கு. இங்கே ஆழம் எவ்வளோ இருக்கு தம்பி? ஒரு ஆள் மட்டும். இந்த இடத்துல ஆளை வந்து ஒரு ஆள் மட்டும்ங்கிறாங்க. இன்னும் 6 அடின்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்க. இங்கே வேணா யூடியூப்பில் பாருங்கள். இதே கண்ணி படத்தில் எம்ஜிஆர் போட்டு சண்டை போட்டே போவார் வில்லன் கூட. ஓகே, இந்த மாதிரி தான் போட்டு போகும் அலையாத்தி காடுகளுக்குள்ள. அது எடுக்கப்பட்ட இடம் வந்து பிச்சாபுரம். இப்போ நம்ம பிச்சாபுரம் மாதிரி இந்த ஏரியாவை டெவலப் பண்ணி இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு வர்றாங்க. நம்ம தமிழ்நாடு சுற்றுலாத்துறை, டிடிடிசி. ஓகே, பாருங்க மரங்கள்லாம் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. காண கிடைக்காத காட்சி. இதை பார்க்குறப்ப நம்ம இத்தாலி வெனிஸில் போகிற மாதிரி இருக்கு பாருங்க. இத்தாலி வெனிஸ் நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 6 தண்ணி ஓடி இருக்கும். இருபுறமும் பில்டிங் இருக்கும். அது மாதிரி நண்டு இருக்கு. இந்த பாருங்க, கிளைகள் தாழ்வா இருக்கு பாருங்க. நண்டா? நண்டு இருக்குங்கிறாங்க. நண்டுகள் இங்கே நிறையா இருக்கு. இதை தாண்டி போக முடியாதா? என்னது இது? நண்டுகள் நிறைய இருக்குங்க. நண்டுகள். ஓகே. எது எது? அக்கா சொல்லுவாரு. அக்கா சொல்லு. பார்த்து கிளையை வந்து நம்ம செல்போன்ல பட்டு தட்டி விட்டுறாம. எப்படி? இங்க நண்டுகள் நிறைய இருக்குங்க. இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி அதாங்க. போட அப்சல போறானா? ஓகே, இப்போ வந்து நம்ம மேங்கோர ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு சுற்றி பார்த்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாம் பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன், பியூட்டிஃபுல் பிளேசஸ், சீன்ஸ் எல்லாம் பாருங்க. இயற்கை காட்சிகள். எங்கு நோக்கிலும் தண்ணீர், சைடில் பார்த்தா பசுமை. இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. இங்கே வந்தால் தான் காண முடியும். பாருங்க. இந்த கடல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருது. நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமாம் காலத்திரையில் எழில் பொங்கும் கலைஞர் கருணை ஓவியமாம். பாருங்க, நீலக்கடல் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கும். இதை பார்க்கறதே இவ்வளவு கடு குளிர்ச்சி அழகா இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து மாலை நேரத்து வெயில்ல அந்த சூரிய ஒளி வந்து நீர்ல பட்டு அந்த வெளிச்சத்தை பாருங்க. அப்படியே
அப்படியே ஒரு வெள்ளி மீன்கள் துள்ளுவது போன்ற அழகிய காட்சி, எல்லாம் காண கிடைக்காத காட்சி. ஓகே, வெள்ளிகளை மேலே துள்ளும் கைகள் போலே, இதெல்லாம் இந்த பாட்டெலாம் ஏன் கவிஞருக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்த உடனே கவிஞர்களுக்கு என்ன சரி இதை எதோட உவமைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் வெள்ளிகளை மேலே துள்ளும் கைகள் போலே அப்படிங்கிறார். இதுதான் அந்த சீன்ஸ். ஓகே, பாருங்க இந்த வேவ்ஸ் பாருங்க. அப்படியே பின்பக்கம் எடுக்கிறோம் நாங்கள். எங்கள் போட்டுக்கு பின்னால் வரக்கூடிய அலை வந்து எங்கள் போட்டு துரத்துறது மாதிரி இருக்கு. நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். எங்களை பின்தொடர்ந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு காண கிடைக்காத காட்சி. பாருங்க, அதான் மக்கள் வந்து இறால் பிடிக்கிறாங்க பாருங்க. வலையை போட்டு இறால் பிடிக்கும் பகுதிங்கிறாங்க. மக்கள் இறால் மீன் வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் சைவம். நாங்கள்லாம் வந்து பாருங்க, அந்த சாப்பிடக்கூடிய இறாலை பிடிக்க மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்க. நெஞ்சளவு தண்ணியில் இருந்துக்கிட்டு வலையை போட்டு காத்துட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் காத்துட்டு அந்த இறாலை பிடிச்சு கொண்டே விற்கிறாங்க. எவ்வளோ சிரமங்கள் பாருங்க வாழ்க்கையெல்லாம். பாருங்க, நம்ம போட் டிரைவர் அப்படியே ஆட்டுறாரு பாருங்க. இது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு எங்களுக்கு. பயப்படக்கூடாது. போட்டு சாயிறப்ப நம்மளும் சேர்ந்து சாய்வோம். வந்துருச்சு. இப்போ எங்களுடைய பயணம் முடிவடையும் நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, தூரத்தில் இருக்கு பாருங்க. அதான் எங்களுடைய ஸ்டேஷன். முத்துக்குடா படகு ஸ்டேஷன் வரப்போகுது. தூரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, நல்ல ஒரு 1/2 மணி நேரம் அதில் சுற்றி காமிச்சாரு. இதான் போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த பாருங்க, ஒரு சிறிய திட்டு இருக்கு பாருங்க, மணல் திட்டு. இந்த திட்டில் தான் நீர்க்காகம்லாம் உட்காந்து இங்கே இருக்கிற மீனை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீர்க்காகம் பேர், வாட்டர் க்ரோஸ், நீர் காக்கை, தண்ணீர் காக்கைகள். பாருங்க, எங்களுடைய ஸ்டேஷன் வந்துருச்சு. போட்டிங் ஸ்டேஷன் வந்து விட்டது. நாங்களும் இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பாருங்க, நல்லது ஒரு அனுபவத்தை கொடுத்தாங்க இங்கே. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் நம்ம. ஓகே, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல அனுபவம் கொடுத்தீங்க, நல்ல தலைவரே. போட்டோஸ். ஓகே, அடுத்து மேலே ஏறிட்டு நம்ம ஓகே, எங்களுடைய பயணம் முடிந்து விட்டது, நிறைவடைந்து விட்டது. ஓகே, இதாங்க முத்துக்குடா படகு ஸ்டேஷன். நல்லா சுற்றி காமிச்சாங்க. ஒரு 5 கிலோமீட்ரு கடல் பரப்பையும் பார்த்தோம், அலையாத்தி காடுகள் உள்ளேயும் போய் பார்த்தோம். நம்ம நல்ல அழகான அனுபவம், வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். ஓகே, நீங்களும் புதுக்கோட்டை வந்தீங்கன்னாக்க அங்கேருந்து ஆவுடையார் கோயில் வழியாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். புதுக்கோட்டையிலேருந்து 80 கிலோமீட்ரு, ஆவுடையார் கோயிலேருந்து 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்கள் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். சூப்பரான சீன்ஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.